இந்த கோவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள வர்க்கலாவில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற விஷ்ணு கோயில், ஜனார்த்தன சுவாமி கோயில் இதோட பேர். இது பாபநாசம் கடற்கரைக்கு அருகே ஒரு மலை உச்சியில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுடைய வரலாற்று சிறப்பு, ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் கிழக்கு திசையை நோக்கியுள்ள மூலவர் போன்றவை தான் இந்த கோயிலோட பிரசித்தி பெற்றது. இந்த ஜனார்த்தன சுவாமி கோயிலில் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு 4 கரங்கள் இருக்குது. இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. நாரத முனிவரால் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பின்னர் வந்த பாண்டிய மன்னரால் புனரமைக்கப்பட்டது இந்த கோவில். இந்த கோவிலுடைய அருகிலுள்ள கடற்கரையில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே முன்னோருக்கு திதி கொடுக்கவும் சடங்குகள் செய்யவும் நிறைய பேர் வந்து போகிறாங்க டெய்லி. இது கேரள மாநிலம் தலைநகரான திருவனந்தபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் வர்க்கலா என்ற பகுதியில் இருக்குது. இந்த வர்க்கலாவில் இருக்கிற பாபநாசம் கடற்கரை ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. இந்த கோயிலில் குழந்தை வரம் வேண்டி திருமண தடை நீங்க இந்த மரத்தில் நேர்த்திக்கடனுக்காக கட்டிட்டு போகிறாங்க எல்லாரும். இதுக்கு அருகில் உள்ள இந்த சக்கர தீர்த்தம், இந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற சக்கர தீர்த்தம் அந்த இடத்துல தான் இந்த குளத்தோட திருநீர். இந்த படிக்கட்டுக்கு கீழே தெரிகிற இந்த குளம் இருக்குது பாருங்கள், இதில் தான் இந்த தீர்த்த குளத்தில் மூலிகை தண்ணீர் வரதா சொல்கிறாங்க. இந்த மலையிலேருந்து இறங்கி வர தண்ணி கீழே தெரிகிற ஒரு இதில் தேக்கி வச்சு அதிலேருந்து இந்த குளத்துக்கு தண்ணீர் போகுது. இந்த தண்ணீர் மூலிகைகள் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் தெரிகிற தண்ணீரில் குளித்தாலும் பாவங்கள் எல்லாம் நீங்குது. அதே மாதிரி இதுக்கு அருகில் இருக்கிற பாபநாசம் கடற்கரையில் குளித்தாலும் முன்ஜென்ம பாவங்கள்லாம் நீங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்களும் போய் பார்த்து நல்ல புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க.